பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய பாரம்பரியமான சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த டம்ளர்ல கோபுரமா 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் விட கொஞ்சம் கம்மியா பாசி பருப்பு எடுத்து லைட்டா சூடான போதும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்ததை நம்ம பச்சரிசியோட சேர்த்துட்டு நிறைய தண்ணி சேர்த்து ஒரு டைம் மட்டும் கழுவி எடுத்துங்க. ஏன்னா அடுத்த தண்ணி நம்ம பொங்கல் பானையில சேர்த்து நம்ம பொங்கல் வைப்போம். இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக ஸ்டீல் பாத்திரம் வச்சிருக்கேன். இப்போ நீங்க புது பானையில பால் 1/4 லிட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததோ இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியை இதோட சேர்த்துடலாம். இப்போ அரிசி தண்ணி சமமாக வெந்து வந்திருக்கு. ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லம் கரைச்சி எடுத்து இப்போ வெள்ளை கரைசலை நம்ம பொங்கலில் வடி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி ட்ரை கிரேப்ஸ் வறுத்துட்டு இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாரம்பரியமா சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கோம். இந்த வீடியோ டீடைல்டா பார்க்கணும்னா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.